என் போனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்போம். ஹலோ, ஹலோ, யாரு? நீங்க பேசிட்டு இருக்கிறது என் போனு. உங்க போனா? ஆமா, என் கையில இருக்கிறது என் போன் இல்ல. எப்படி மாறிச்சு? சார்ஜர் போடும்போது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருக்கேன். நான் ஹோட்டல் ரூம் 114ல தான் இருக்கேன். அப்போ நான் உங்க ரூமுக்கு வந்து போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே ரிசப்ஷனுக்கு வந்து போனை வாங்கிக்கிறேன். சரிங்க, நான் இங்கதான் இருப்பேன், நீங்க வாங்க. அம்மா, என் போனை வச்சிருக்கிற பொண்ணு கீழே ரிசப்ஷன்ல தான் இருக்காளாம். இந்த போனை கொடுத்துட்டு என் போனை வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. மாதவா, சாப்பிட்டியா? Mom, Gautam showed me, Mom. கோவமா வருது. டேய், என்னடா அவன் ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு திட்டிருப்பான். விளையாட்டுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி. அவன் வேணும் தான் என்ன திட்டினான். என்ன எவ்வளவு கோவமா பேசினா தெரியுமா? I'm upset. சரிடா என் பட்டு. Mom, கௌதம் ஏன் திட்டினான்னு கேளு மாம். டேய், ஏன்டா மேடிய திட்டின? நான் ரெஸ்டாரண்ட்ல ரெஸ்ட் ரூம் போன கேப்ல அவன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எழுந்து வெளியில போயிட்டாமா. மாம், நான் சொல்லாம கொள்ளாமலாம் ஒன்னும் போகல. மகாலட்சுமிய பார்க்க தான் போனேன். மா, எந்த பொண்ணை பார்த்தாலும் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லலாமாமா? அவன் பார்த்தேன்னு சொல்றான். அப்புறம் அங்க போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான் அவன். நோ மாம், ஐ ப்ராமிஸ் மாம். மகாலட்சுமிய பார்த்தேன். இட்ஸ் ட்ரூ மாம். அப்ப நான் போய் சொல்றேனா? டேய் கௌதம், மாதவனுக்கு பொய் சொல்லலாம் தெரியாதுடா. இவன் நிஜமாவே அவளை பார்த்திருக்கான். நீ போய் பார்க்கும்போது அவ இல்ல, அவ்வளவுதான். எஸ் மாம், நான் மகாலட்சுமிய பார்த்தேன். மாதவா, நீ மகாலட்சுமிய தான் பார்த்தேன்னு நான் நம்புறேன். ஓகேவா? மாம், நம்ம மகாலட்சுமிய ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிடா பட்டு. அம்மாவும் நீயும் போய் மகாலட்சுமிய தேடுவோம். சரியா? இப்பவே தேடி கண்டுபிடிக்கணும். சரி, தேடி கண்டுபிடிக்கலாம். மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இதே மாதிரி மாதவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தா அப்புறம் அவன் நிலைமை இன்னும் மோசமாதாமா போகும். டேய்,
அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, சும்மா இருடா. மாதவா, நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாமா? முடியாது மாம், நான் உங்க கூட வரமாட்டேன். கௌதம் என்ன திட்டான். ஐ அம் அப்செட். சரி, நீ இப்ப ஹாப்பி ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் மகாலட்சுமிய பார்க்கணும். அவ்வளவுதானே, நானே போய் மகாலட்சுமி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சரியா? ம், ம். சரி மாம். உட்காரு. மா என்னம்மா நீங்க இவ சொல்றா, நம்ம எங்கம்மா போய் தேடுறது? டேய், நீ என் கூட வா. வா சொல்றேன், வா. மா ம். இந்த டைம்ல அந்த பொண்ணை போய் எங்கம்மா தேட போறீங்க? டேய், நான் மாதவனை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன்டா. சும்மா பேருக்கு போய் அப்படி தேடி பார்த்துட்டு வரேன். அதுக்குன்னு இந்த டைம்லயா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க போங்க. இத பார், நான் வர வரைக்கும் நீ மாதவனை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? ம். அம்மா சீக்கிரமா வாங்க. வரேன்டா, நீ போ. ரிசப்ஷன். மேடம், அங்க தாவணி போட்டு ஒரு பொண்ணு இருக்காளா? இருக்காங்க மேடம், இங்கதான் இருக்காங்க. அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? இதோ கொடுக்குறேன் மேடம். மேடம், உங்களுக்கு போன். எனக்கு யார் ஃபோன் பண்றது? ஹலோ. ஏய், எங்கடி போன? யாரு? நான் பூமிகா பேசுறேன்டி. பூமிகா? தீனி பண்டாரம். இவ்ளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? உன் போனை வேற யாரோ எடுக்கறாங்க. இல்ல, நீ எதுவும் பேசாத, சீக்கிரம் ரூம்க்கு வா. சரி மேடம், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன மேடம், சொல்லுங்க. அவசரமா நான் ரூமுக்கு போகணும். ரூம் நம்பர் 114ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கிட்ட இந்த போனை கொடுத்துட்டு அவங்க கொடுக்கற போனை வாங்கி வச்சுக்கோங்க. நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். மகாலட்சுமி, ஷோ, என்னாச்சு? அம்மா, கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷோ, ச்சே. நாம லிஃப்ட்ல இருக்கும்போது தான் பவர் கட் ஆகணுமா? ஷோ, இந்த கரண்ட் எப்ப வரும்? தெரியலையம்மா, வந்துரும்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, அம்மா இருங்க. அம்மா, தண்ணி குடிங்கம்மா. அம்மா, அம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. கரண்ட் இப்ப வந்துரும், நம்ம வெளியே போயிடலாம். நீங்க பயப்படாதீங்க. இங்க பாருங்கம்மா. அம்மா, அம்மா,
லிஃப்ட் வராது போல இருக்கே, நடந்தே போயிடலாம். இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. அம்மா கரண்ட் வந்துருச்சுமா. அம்மா இப்ப பரவாயில்லையா? எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. லிஃப்ட்டுக்குள்ள ஆக்சிஜன் பத்தாம தலை சுத்திருச்சு. ஐயோ, ரொம்ப நன்றிமா. அம்மா எதுக்குமா நன்றி எல்லாம்? சரி நான் வரேன். போயிட்டு வாமா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. சீக்கிரம் வாங்க அத்தை, கோவிலுக்குள்ள போவோம். வரேன் வரேன். என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு ஒரே பக்கு பக்கு நிறுத்தத்த. ஆமா எனக்கும் தான். என்னது? புவனேஸ்வரி தாயே, என்ன கோயில பூட்டுறாரு? அத்தை என்னன்னு கேளுங்க. சாமி என்னது இது? இந்த நேரத்துக்கு வந்திருக்கள் ரெண்டு பேரும்? அம்பாளை தரிசிக்கவா? ஆமா சாமி. ரொம்ப லேட்டா வந்துட்டாளே, நாழி ஆயிடுத்து. நடைய சாத்தியாச்சு, நாளைக்கு வாங்க. என்னமா அப்படியே சேலை போல நிக்கிறீங்க? நான் தான் இந்த புவனேஸ்வரி அம்மன் கோவில் குருக்கள். இப்பதான் நடைய சாத்தினேன், பார்த்தேளோ? கோவில் நடைய சாத்திட்டாரு. ராசாத்தி உண்மையாவே இந்த கோவிலுக்கு வந்தாளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயரே, எங்க சொந்தக்காரங்க இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்க. அவங்கள பார்க்க தான் இங்க வந்தோம். ஆனா அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. நீங்க இவங்க இங்க வந்தாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? பேஷா சொல்றேன். ஆமா, இந்த அம்மாவை பார்த்தேன். ஸ்வேதா போட்டோவை காட்டு. இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா சுவாமி? பார்த்தேனே. இவங்கள மூலஸ்தானத்துல பிரகாரம் பிரதர்ஷனம் பண்றச்சே பார்த்தேன். பிரசாதமும் நான் தான் கொடுத்தேன். அவங்கள பார்த்து நான் அசந்து போயிட்டேன்னா பாருங்க. ஓல்டு கெட்டப்பு எக் கெட்டப்புன்னு போட்டு அசத்திட்டா போங்க. ஏ கண்மணி, இந்த சாமி என்னடி சொல்லிட்டு போறாரு? ராசாத்தியும் ஸ்வேதாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருப்பாங்களோ? தெரியலையே அத்தை. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நமக்கு கம்பிதான் களிதான். ஏற்கனவே நம்மள தூக்கி உள்ள வச்சா இப்ப மறுபடியும் ஆள் கடத்தல்னு தூக்கி உள்ள வைக்க போறா. இந்த கேஸுக்கு வெயிலே கிடையாது கண்மணி. 10 வருஷம் நாம உள்ளே இருக்க வேண்டியதான். என்னத்த இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறனா? அம்மாவும் மகளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துருந்தாங்கன்னா நடக்க போறதுதான் நான் சொல்றேன். அந்த ஸ்வேதா இந்நேரம் ராசாத்தி கிட்ட நம்ம வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்திருப்பா. 2 பேரும் ஜோடியா போய் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. போலீஸ் இந்நேரம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. சரி, இப்படியே யோசிச்சுட்டு இருக்காம பூமிகாவுக்கு போன போடு. ஹலோ அம்மா. ஹே பூமிகா, ஏன் இவ்ளோ நேரமா உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு? போன்ல சார்ஜ் இல்லம்மா, இப்பதான் சார்ஜ் போட்டேன். இப்ப நீ எங்க இருக்க? ஹோட்டல்ல தாம்மா. அந்த குண்டச்சி உன் கூட தான் இருக்காளா? இருக்காம்மா, ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. பூமிகா,
நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் இப்ப நான் உனக்கு போனே பண்ணேன். என்னம்மா? ஸ்வேதா அம்மா இருக்கால, அவ நீங்க சாமி கும்பிட போன அதே கோவிலுக்கு தான் சாமி கும்பிட வந்திருக்கா. என்னம்மா சொல்ற? ஸ்வேதாவோட அம்மாவா? ஸ்வேதா அம்மா எதுக்குமா கோயிலுக்கு வந்திருக்காங்க? ஏய், வழக்கம் போல வேண்டுதலுக்கு தான் வந்திருப்பா. இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லதா காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உன் போன் தான் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. எனக்கும் பாட்டிக்கும் எங்க அம்மாவும் மகளும் பாத்துப்பாங்களோன்னு ஒரே பயம். அந்த பயத்துல நானும் பாட்டியும் கிளம்பி காரை பிடிச்சி நேர காரைக்குடிக்கே வந்துட்டோம். இப்ப நாங்க புவனேஸ்வரி அம்மன் கோவில் வாசல்ல தாண்டி நிக்கிறோம். என்னம்மா சொல்ற? ஆமா, நீ ஏதோ ராசாத்திய கோவில்ல பாத்தியா? இல்லம்மா. ஸ்வேதா எதுவும் ராசாத்திய பாத்தாளா? இல்லம்மா, பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. அத்த ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சுக்கவே இல்லையா? அப்பாடா கண்மணி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க அந்த ராசாத்தி ஸ்வேதாவை பாத்துருவாளோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அதெல்லாம் சரி, பூமிகா எங்க இருக்கான்னு கேளு. ஏய் பூமிகா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ரம்யா ஹோட்டல்ல தாமா தங்கி இருக்கோம். சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க. நானும் அத்தையும் இப்ப ஹோட்டலுக்கு வந்துடுறோம். சரிம்மா. சரி வாங்க போலாம். வா. ஸ்வேதா, அம்மா, அம்மாவும் பாட்டியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்களா? அப்படியா? அவங்களும் அம்மனை தரிசனம் பண்ண வந்திருக்காங்களா? ஆமா, நீ கீழே போய் அவங்கள கூட்டிட்டு வா. சரிம்மா. மேடம், சொல்லுங்க மேடம். காலையில உங்ககிட்ட ரூம் நம்பர் 114ல இருந்து ஒரு அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி போனை கொடுத்தேன்ல, கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் மேடம். அவங்களும் ஒரு போனை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. தேங்க்ஸ் மேடம். போனை கொடுத்த இவங்களும் போனை வாங்கிட்டு போன அந்த அம்மாவும் பார்க்க அச்சசலா ஒரே மாதிரியே இருக்காங்களே. அறிவு கெட்டவளே, உனக்கு எத்தனை வாட்டிடி கால் பண்றது? ஏன்டி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நீ என்ன அவ்வளோ பெரிய விஐபி ஆயிட்டியா? எத்தனை வாட்டி உனக்கு போன் ட்ரை பண்ணும் தெரியுமா? இவளுக்கு மூலன்னு உனக்கு இருந்தா தானே அத்தை? அம்மா, பூமிகா அம்மா தான் கோயிலுக்குள்ள எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுன்னு சொன்னாங்க, அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். அது மட்டும் இல்ல, போன்ல சார்ஜ் வேற இல்ல. ஏன் மக மேலேயே பழி சொல்றியா நீ? உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்கோ. ரூம் நம்பர் என்னடி? 119மா. நட. போ, உள்ள போ.
ராசாத்தி, ஆ. இந்த நேரத்துல யாரும்மா காரியம் பில் அடிக்கிறது? தெரியலையேம்மா. ஒருவேளை ரூம் பாயா இருப்பானோ? இப்ப நாம ஒண்ணு கேட்கலையே. சரி இரு, நான் யாருன்னு பாக்குறேன்.